முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களை கூடிய விரைவில் தமது சொந்த கிராமங்களில் மீள குடியமர்த்துவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அப்பிரதேசங்களில் புதைக்கப்பட்டுள்ள நிலக்கணி வெடிகளை அகற்றி பாதுகாப்பை உறுதி செய்த பின்னர் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும். நேற்று தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளை அலரி மாளிகையில் சந்தித்து பேசிய பொழுது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வடக்கின் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தும் பொருட்டு தமிழ் அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைய ஜனாதிபதி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஆராய்வதற்கென தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய குழுவொன்றை நியமிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சகல தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் இடம்பெறுவார்கள். பிரபாகரனின் பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு சுட்டிக்காட்டினார்கள். சகோதர மக்களின் பிரச்சினைகள் பற்றி ஆராய்ந்து செயற்படுவதற்காக தமக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பையும் கடமையையும் அர்ப்பணிப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி சகல அரசியல் கட்சிகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். 30 வருட காலமாக வடபகுதியில் உள்ள தமிழ் மக்கள் எதிர்நோக்கி வந்த கஷ்டங்களை நன்கு புரிந்து கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மக்களை மீளக்குடியமர்த்தும் போது இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ள மக்களுடன் இருக்கும் சிறுவர்களுக்கு அடுத்த வாரம் அளவில் பாடசாலைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்ஷ இங்கு குறிப்பிட்டார். இனி ஒருபோதும் தமிழ் மக்கள் LTTE அமைப்பிற்கு இவ்வகையிலும் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்று தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரி இங்கு நம்பிக்கை வெளியிட்டார். EPDP தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா, புலட் அமைப்பு தலைவர் டி சித்தார்த்தன், EPRLF இன் சார்பில் ஸ்ரீதரன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் முத்து சிவலிங்கம், PMVP இன் சார்பில் சிவனேஸ்வர சந்திரகாந்தன், மலையக மக்கள் முன்னணியின் சார்பில் பி ராதாகிருஷ்ணன் உட்பட தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். දෙවන දේශපාලන පක්ෂවල නියෝජිතවරු සහ මැති ඇමතිවරු කීප දෙනෙක්ද මේ අවස්ථාවට සහභාගී වූහ. ராணுவம் புதுக்குடியிருப்பிலும் உடையார் கட்டுவிலும் பயங்கரவாதிகளின் ஆயுத களஞ்சியம், எரிபொருள் களஞ்சியம் ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளது. ரூபவாணியைச் சேர்ந்த அமல் சமந்த இது பற்றிய விவரங்களை வழங்கியுள்ளார். பிரிகேடியர் ரோஹண பண்டாரவின் பணிப்புரைக்கு அமைய 2வது செயலணிப்படை புதுக்குடியிருப்பிலும் உடையார் கட்டவிலும் பல இடங்களில் விரிவான சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. සේනාංකයට අයත් කර්නල් අතුල ආරියරත්න දෙන 621 බල සේනාවේ 6 වන ගජබා රෙජිමෙන්තු බටපිරිස් ත්‍රස්තවාදීන් සතු ඉන්ධන සංචිතයක් සොයා ගැනීමට கர்னல் அத்துல ஆரியரத்ன தலைமையிலான 621வது படையணியின் 6வது கஜபா படை வீரர்கள் நேற்று பயங்கரவாதிகளின் எண்ணெய் களஞ்சியங்களை கண்டுபிடித்தனர். 210 බැගින් අරංගු ඩීසල් හා භූමිතෙල් බැරල් 100කට අධික සංඛ්‍යාවක් මෙහිදී සොයා ගනු ලැබුවා. புதுக்குடியிருப்பு மேற்கு பிரதேசத்தில் உள்ள பயங்கரவாதிகளின் முகாமுக்கு அருகில் இந்த எண்ணெய் களஞ்சியம் அமைந்திருந்தது. தலா 210 லிட்டர் கொண்ட 100க்கும் அதிகமான டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் பீப்பாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதேவேளையில் 621வது படையணியைச் சேர்ந்த 5வது படைப்பிரிவு வீரர்கள் உடையார்கட்டு பிரதேசத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் பலவற்றை கைப்பற்றினார்கள். 3000 மிதிவடிகள், 40 கிலோமோர் குண்டுகள், பீரங்கிகள், மோட்டார்கள், டெட்டனேட்டர் வயர்கள் ஆகியன இவற்றில் அடங்கியிருந்தன. 100க்கும் அதிகமான உளவு இயந்திர டயர்களும் இங்கு காணப்பட்டன. LTT இயக்கத்துக்கு சொந்தமான பஸ் வண்டிகள் பொதுமக்களின் பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட பயங்கரவாத தலைவர்கள் பலரின் புகைப்படங்கள் LTT இயக்கத்தின் பெரும் எதிர்பார்ப்பாக இருந்த ஈழராஜ்ய வரைபடம் ஆகியனவும் மீட்கப்பட்டதாக படையினர் தெரிவித்தனர். ප්‍රදර්ශනය කර තිබුණේ ශ්‍රී ලංකාව යනුවෙන් රටක් මෙහි ජනතාවට නොමැති බවට ඒත්තු ගැන්වීමටයි. இலங்கை வந்துள்ள பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழு வவுனியா மெனிக்ஃபார்ம் பிரதேசத்திற்கு விஜயம் செய்துள்ளது. LTTE பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி வரும் மக்களுக்கு அரசாங்கம் வழங்கும் வசதிகள் பற்றி அறிந்து கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழு நேற்று நண்பகல் வவுனியாவைச் சேர்ந்தது. 1,60,000க்கும் அதிகமான மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள வசதிகள் குறித்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. LTTEயின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ள மக்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற குழுவுக்கு வழங்கப்பட்டது.
நலன்புரி நடவடிக்கைகளுடன் தொழிற்பயிற்சி நெறிகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது குறித்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் அரசாங்கத்திற்கு மனப்பூர்வ பாராட்டை தெரிவித்தனர். வடமாகாண ஆளுநர் டிக்சன் டேல, வவுனியா அரசாங்க அதிபர் திருமதி GHM சார்ல்ஸ் ஆகியோரும் அங்கு பிரசன்னமாயிருந்தனர். LTTE பயங்கரவாதிகளின் மிகப்பெரிய சாதனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெள்ளா முள்ளிவாய்க்கால் கடல் பகுதியில் இது அமைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் 58வது படைப்பிரிவு இதனை கண்டுபிடித்ததாக ரூபவாயினியைச் சேர்ந்த சமன்குமார ராமவிக்ரம தெரிவித்துள்ளார். தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது இது 50 பெட்டிகள் கொண்ட ஒரு ரயில் வண்டி போல் தென்படுகிறது. ஆனால் இது ரயில் வண்டி அல்ல. பூர்த்தி செய்யப்படாத இந்த சாதனம் யுத்தசூன்ய வலயத்திற்கு தென்பகுதியில் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் கடற்கரை பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ராணுவத்தின் 58வது படைப்பிரிவினர் 2 நாட்கள் நடைபெற்ற கடும் மோதல்களின் பின்னர் இந்த இடத்தை சென்றடைந்தனர். இரும்பு தகடுகள் கொண்ட இந்த சாதனத்திற்கு ரயில் தண்டவாளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது 360 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்டதாகும். இதன் சட்டகத்தின் இரும்பு தகடுகள் சுமார் 3 அங்குலம் வரை தடிப்பானவையாகும். இதனால் கடும் தாக்குதலின் போதும் இதற்கு சேதம் எதுவும் ஏற்பட மாட்டாது. ரயில் தண்டவாளங்களுக்கு நடுவில் இது பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இடத்திலிருந்து 50 மீட்டருக்கும் குறைவான தூரத்திலேயே கடல் காணப்படுகிறது. எனவே கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த சாதனம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. 20 அடி நீளம் கொண்ட 25 பிரிவுகளை கொண்டதாக இந்த சாதனம் காணப்படுகிறது. நீரில் செல்லும் பொழுது நீரின் அழுத்தத்திற்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1000 பேர் இதில் வசதியாக தங்கியிருக்க முடியும். இதனுடன் தொடர்புடைய மற்றொரு இயந்திர பகுதி இருக்கக்கூடும் என்பது இதன் தன்மையை அவதானிக்கும் பொழுது தெரிய வருகின்றது. அண்மை காலம் வரை இதன் நிர்மாண வேலைகள் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. இதன் அடையாளங்களை அவதானிக்கும் பொழுது இது வேறு நாடு ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல என்பதும் எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த சாதனம் என்பதும் உறுதியாகின்றது. இரும்பு சட்டகங்களுக்கு அருகில் 2 பெரும் இயந்திரங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை ராணுவம் கண்டுபிடித்துள்ளது. இவை வெளிநாடு ஒன்றிலிருந்து கொண்டுவரப்பட்டமையாகும். இதில் சக்கரங்கள் காணப்படுகின்றன. இலகுவில் பயணம் செய்யக்கூடிய வகையில் இது தயாரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சாதனத்திற்கு அருகில் கடற்கரையில் கடல் நீரை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட மீன் தடாகம் ஒன்றையும் காண முடிகின்றது. இந்த நீர் தடாகம் 100 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்டதாகும். இந்த தடாகத்தின் சுவர்களில் இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் அடியிலும் இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கடல் பக்கமாக அமைந்துள்ள சுவரில் கடல் நீரை இந்த நீர் தடாகத்திற்குள் பெற்றுக் கொள்ளும் வகையில் அணைக்கட்டு கதவு ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் சுமார் 30 அடி ஆழத்திற்கு கடல் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. இவ்வாறான தடாகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை இதுவே முதல் தடவையாகும். இரும்பு சட்டகங்கள் கொண்ட சாதனத்திற்கும் இந்த தடாகத்திற்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளது. உடையார்கட்டில் இதற்கு முன்னர் LTTயினரின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சாதனமாகவும் இது கருதப்படுகின்றது. ஆயினும் ராணுவத்தினர் இது பற்றி தெளிவான விவரங்களை தெரிவிக்கவில்லை என்று எமது நிருபர் சமன்குமார ராமவிக்ரம தெரிவித்துள்ளார். LTTEயின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் செய்து கொடுத்துள்ள வசதிகள் குறித்து JVP முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை வன்மையாக கண்டிப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். நலன்புரி மாம்களுக்கு சென்று அரசாங்கம் செய்து கொடுத்துள்ள வசதிகளை நேரில் பார்வையிடுமாறு இவர்கள் எதிர்க்கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். JVP பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று அவசரகால விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். வன்னியில் இதுநாள் வரை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் அல்லது அவர்களது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த மக்களை இலங்கை ராணுவத்தினரால் மீட்கப்பட்டிருக்கின்றதாக கூறப்பட்டது. அவ்வாறு மீட்கப்பட்ட மக்கள் இன்று 1,80,000 அதிகமானோர் இன்று அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் அல்லது ராணுவ கட்டுப்பாட்டு